தேய்ச்சி விடுமா? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தேய்ச்சி விடும். நீ எனக்கு தேய்ச்சி விடுவியா? அது தேய்க்க மாட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சா? தேங்காய் நம்ம ஆமா, நீ இப்பதான் இடையில மறந்துட்டீங்களா? வேற எங்கிட்டோ பார்க்க போறதுனால என்னை கவனிக்கிறதே இல்லை. பாதியெல்லாம் வேற பக்கம் மாலைக்கண்ணு கிடையாது. தண்ணி எடுத்துக்கல என்ன ஊற்றினா அவ்வளோ என்ன இல்லை இல்லை நம்மகிட்ட கம்மியாக இருக்கு. அப்படின்னு கொஞ்சம் என்ன மக்களே, இந்த கரிஞ்சீரகம் வெந்தயத்தை நிறைய போட்டு தேய்ச்சிக்கிட்டீங்க. தேய்ச்சி விட்டு எனக்கு வந்து முடி வந்து வளருதா என்னமோ வலுவலுன்னு இருக்கு. நல்லா இருக்கு சாப்பிட்டா. ஆமாம், முடியெல்லாம் போட்டத்தான் செய்யுங்க. முடி எப்பயும் உள்ளதான் இருக்கு. பார்க்க என்ன முடி வந்து நல்லா வலுவலுன்னு இருக்கு, ஷைனிங்காக இருக்கு, வாசனையாக இருக்கு, குளிர்ச்சியாக இருக்கும், உடம்பு நல்லா இருக்கும். முடி இல்லைன்னா பாலப்போ வெயிலுக்கு நீங்களே இந்த மாதிரி ஊரை போட்டு அரைச்சி தேய்ச்சி பாருங்க. முடி வந்து எனக்கு தச்சமே தைக்கிறதுனால கொட்டுவே இருந்தது. ரொம்ப கொட்டல. நாட்டில் எவ்வளோ போகணுமோ வரும். இப்போதான் கொஞ்ச நாள் கருஜீரகம் எல்லாருக்குன்னா கருஜீரகம் போட்டு தேய்ச்சா முடி நல்லா இருக்கும், வளருனாங்க. முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும், வலுவும். நம்மளே குளிச்சுட்டு வந்து தொட்டா வலுவும். அதுல அம்மா கடலை ஊற்றி வச்சிருக்கேன், சாப்பிடுறியா? உச்சிம்மா 1000 ரூபாய் எடுத்து கொடுயா அம்மாவுக்கு. தண்ணி குட்டியில எடுத்து கொடுக்க முடியாதா? என்னடா நீ தான் ஒருத்தர் அம்மாவுக்கு அப்படியே கொண்டு வந்து கையில கொடுப்ப. ரெண்டு வந்து அம்மாவுக்கு வந்து சொன்னடி இருக்காது. இது அம்மாவுக்கு சொன்னடி இருக்காது. செல்ல பிள்ளை இல்லை. ஒரு 3 நாள் சரியான வெயிலே வண்டியில போனோம். அது ஒரு வவுரெல்லாம் வலிக்குது, மாதிரியா இருக்கு உடம்பு. கதை கண்ணெல்லாம் காந்துது. சரியான வெயில். வண்டியில் ஓயிலே உடம்பு தீயாக எரியுது, காலெல்லாம் போகுது. ஒரு கரும்பு ஜூஸ் எதுவும் முடிக்கணும்னா வாங்கி தரேன். கஞ்சி பீஸ் தண்ணி சரி, கஞ்சி பீஸ் கேட்கறது கேட்காமே இருக்கலாம். இந்த குளிருக்கு இடமா ஒரு கரும்பு ஜூஸ், இளநீ, சர்பத்து, ஜூஸு, பழ ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சா உடம்பு நல்லா இருக்கும். ஆமா, வண்டி இங்க எடுக்கிறதுனா வேற கம்பெனி தான். ரோட்ல என்ன இருக்கு ஏன் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. நைட்ல வரையில பாம்பெல்லாம் இருக்கும் பெருசு பெருசா. வரதுக்கு ஒரு சைனி வந்து பார்த்தாங்க. நல்லா தேய்ச்சி குளிச்சோம்னா சளி பிடிக்குது. அந்த வீட்டில் இருக்கல தேய்ச்சி இருந்த வெந்தயம் கொஞ்சம் நல்ல தீபாவளி எப்பயே அதியான ஆமா பிடிச்சி ஒரு 10 நாள் படுத்துறதா இருந்துச்சு. அதனாலதான் தேய்க்க மாட்டேங்குது. மூச்சு கூட உடம்பு அது வறுத்து வெந்தயத்தையும் கரிஞ்சீரகு லைட்டாக வறுத்து ஊற போட்டாலும் சளி பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. நான் அது எப்படி தெரியாது. இன்னைக்கு இப்போ தேய்ச்சிட்டு பிறகு லேட் ஆகும் வேலைக்கு. சண்டைக்கு நீதான் தைக்க சொன்ன ஒன்னால தான் வேலை செய்ய முடியும். நான் தான் 2 நாள் தேய்ச்சேன். முடியல தான் போகணும்.
தேய்ச்சி விட்டாங்கன்னா நம்மளுக்கு நல்லா எல்லாம் முடியும். 2 நாள் ஊற போட்டு தேய்ச்சா நல்லா இருக்குங்காங்க. அது இந்த பேர் இல்லைன்னா இந்த இது வந்து நல்லா வலுவலுப்பாக இருந்துச்சு. கிடைக்கல 2 நாள் ஊறினாலும் அது வந்து முடி வலுவலுன்னு இல்லை, எப்பயும் போல சிக்காத இருந்துச்சு. இது வந்து அப்படி இல்லை, குளிச்ச உடனே சிக்கு இருக்கிறது முடியல கலராக இருந்துச்சு. அந்த இது குளிச்ச உடனே எப்படி அப்படியே இந்த இதுவே ஒட்டிக்கிடுச்சு. அது இந்த இதுலேயே ஒட்டிச்சு இல்லையா, உச்சிக்கு அப்படி வச்சுக்கணுமா? உச்சி பொருள் நல்லா இருக்கும். உனக்கு அந்த முடி ஆணிகள் நமக்கு இருக்கும். உச்சிக்கு அப்படி பிள்ளைங்க இந்த மாதிரி பேசிட்டு வெளியே என்ன சொல்லுவாங்க, என்ன உன் தலையில காக்க ஆய் போயிடுச்சு அவங்க. அதுக்காகவே வெளியே வர மாட்டாங்க, வைக்க முடியும். தெரியலையே. சரி, நாங்களாம் வேலையை குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தலையை ஊற வச்சுட்டு வீடெல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் சாப்பாடு தண்ணி உள்ள ஊற்றிட்டு குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புவோம். நீங்களும் வேலைக்கு போங்க, எங்கள் வீடியோ பிடிச்சிங்க சப்போர்ட் பண்ணுங்க. வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு? மாங்காய் இது வந்தோம், மாங்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு மாங்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு நீங்களும் அதே மாதிரி வச்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும்.